Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். காரா சேவ்ல மெயினா இருக்குறதான அந்த காரமும் அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் தாங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த கிறிஸ்பினஸும் அந்த காரத்தையும் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அடிக்கடிக்கு எங்கள் சைடில் மழை வருது. இந்த மழைக்கு ஒரு கப் காஃபி கூட இந்த காரா சேவ் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ இந்த காரா சேவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேங்க. எப்போவுமே நம்ம பிகினர்ஸ் என்ன பண்ணுவோன்னா மெஷர்மெண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் ரெசிபி சொதப்பிடும். இப்போ நம்மகிட்ட இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கப்பே உங்கள் வீட்டில் இருக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அது ஈக்குவலாக நீங்கள் மெஷர்ஸ் பண்ணும். நான் இப்போ எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன்னா இங்கே பாருங்கள், 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே ஈக்குவல் நான் 2 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு ஈக்குவலாக நான் 2 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பவுலில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1 கப் அந்த பவுலில் அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் நீங்கள் 2 வாட்டி கடல மாவு எடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வருங்க. இதில் இந்த வீடியோவில் எப்படி காரா சேவ் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச அந்த பவுலில் நான் 2 கப்ஸ் கடல மாவு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிறதான அந்த சின்னதாக அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 1 கப் அரிசி மாவு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த அரிசி மாவு கூட நல்லா மர்ஜ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் போட்ட அந்த அரிசி மாவு அப்புறம் கடல மாவெல்லாம் நல்லா மர்ஜ் ஆயாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலாஸ்ன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இது உங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது பெப்பர் பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இந்த காரா சேவ்னாலே கொஞ்சம் அந்த பெப்பர் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா உங்கள் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் குறைச்சிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த கலர் அச்சீவ் ஆகணும்னு நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் இந்த பவுடர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும். உங்களுக்கு பெப்பர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் மிளகாத்தூளே போட்டு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் சொன்னதான அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா கடையில் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். என்ன அந்த சீக்ரெட்னா நான் இப்போ 2 கப்பு கடல மாவுக்கு 1 கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இது 3 கப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பூண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மையாக நம்ம ஒரு உரலில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த சைடில் நீங்கள் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா இஞ்சியோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும் இஞ்சியோட டேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. பூண்டு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 4 பூண்டு அளவுக்கு இல்லை உங்கள் மெஷர்மெண்ட் ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கப் மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ கப் மாவு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பூண்டை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு உரலை வச்சு
அதில் வந்து இந்த பூண்டு எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து இது வந்து மையாக அதை வந்து நான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. ஸோ இப்போ இந்த பூண்டையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா பக்கமும் பூண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி செய்யும் போது தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க, மேலாப்பா அப்படியே ஊற்றாதீங்க. ஸோ நான் இப்போ இந்த தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். ஸோ இது எந்த பதத்துக்கு வரணும்னா சாஃப்டாக வரணுங்க. ஸோ சாஃப்டானா சப்பாத்தி பதத்தோடு ஒரு பதம் மேலே உங்களுக்கு சாஃப்டாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு மேலே நான் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஸோ எண்ணெய் எதுக்காகனா அந்த சாஃப்ட்னஸை அப்படியே அதை ரீட்டைன் பண்ணும். இப்போ நீங்கள் எண்ணெய் இல்லாமல் அது ட்ரையாகவே வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகி மாவு வந்து கட்டி ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் இது பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருங்க. ஸோ நான் பக்கத்துலேயே வந்து எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் சூடாகிறதுக்கு. அதுக்குள்ளே இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஊறி வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம இதை எப்படி வந்து எண்ணெயில் போட போகிறோன்னா, இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சுருப்பாங்க. அந்த கரண்டி வச்சு மாவு மேலே வச்சு அது இப்படி தேய்ச்சாங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே கீழே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மேலே வச்சு அப்படி கீழே இப்படி தேய்ச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணாங்கன்னா சரி பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ நம்மக்கிட்ட வந்து லென்த் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ இப்போ நம்ம போடும்போது என்ன ஆனோன்னா கை வந்து ரொம்ப சூடு அனல் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எதுனா ஒரு முறுக்கு பிழியறது எதுனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி நான் ரவுண்டாகவே முறுக்கு மாதிரி பெருசாக பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இன்கேஸ் இல்லை எனக்கு கட்டாய் வேணும்னா கூட நீங்கள் கட்டாய் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பெருசாக ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து அது சின்ன சின்னதாக பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸ்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் வெந்து வந்துச்சு. இங்கே பாருங்கள் கலரெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நான் இந்த மாதிரி ஃபில்டருக்கு மாற்றிட்டு போகிறேன். ஃபில்டருக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தாங்க அது கிறிஸ்பி ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது நான் வந்து பேட்ச் பை பேட்சாக மிச்சம் இருக்கிறது எல்லாமே நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு தானே இந்த காராசே வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. உள்ளெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. கலருமே அவ்வளோ நல்லா அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த நான் ஸ்டார் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது கூட ஒரு ஃபில்டர் காஃபி இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஃபில்டர் காஃபியும் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மழைக்கும் அதுவுமா ஒரு கப் காஃபி அப்புறம் இந்த காரா சேவ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, tata, bye bye.